வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் கூட்டம். டீசல் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தில் எவ்வித திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு. நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் KT லால்காந்த் தெரிவிப்பு. செம்மணி மனித புதைக்குழியில் இன்று மேலும் 7 எண்புக்கூடுகள் மீட்பு. நாடு முழுவதும் 25 திறன் மேம்பாட்டு பகல் பராமரிப்பு மையங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டம். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை தர உள்ளது. தொடர்வன முதன்மை செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் கூட்டம் நடைபெற்றது. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் செயலாளர் கஜேந்திரன், சட்டத்தரணிகளான கலாநிதி குமரவடிவேல் குருபரன், கனகரத்னம் சுகாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீஸ்கந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன், சமய தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இப்போ இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் 19ஆம் தேதி நடைபெற்றது. அதற்கு முதல் நாள் தெல்லிப்பளை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக கேவலமான முறையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை இழிவான வார்த்தைகளால் பேசி அப்பட்டமான பொய்களை அவர்களுக்கு எதிராக சொல்லி அங்கே ஒரு மிக பெரும் ஒரு அவதூறு பரப்புரைகளையும் ஆத்திரமூட்டுகின்ற செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். என்னை பொறுத்தவரையிலே NPP அரசாங்கம் தான் அவரை தயார்படுத்தி அவ்வாறு நடந்து கொள்ள செயற்படுத்துகிறது என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவர் அந்த தையட்டி போராட்டத்தை மோசமாக கொச்சைப்படுத்துகிறார். அதேபோன்று அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு அங்கே இருக்கின்ற அனைவரும் சம்மதிக்க வேண்டும். அதை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் மிக கேவலமாக கொச்சைப்படுத்துகின்றார். அது அந்த 2 தேவைகளுமே அரசுக்குத்தான் இருக்கிறார். அந்த தையட்டி விகாரை காணிகளை அந்த மக்களிடமிருந்து கபலீகரம் செய்து அதை பௌத்த விகாரைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற தேவை, எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தேவை இராணுவத்துக்கு இருக்கிறது. சிங்கள பௌத்த இனவாத அரசியல் தலைமைகளுக்கு இருக்கிறது. அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் தாமாக விரும்பி அந்த காணிகளை கையளிக்க வேண்டும். அப்போ கையளிப்பதாக இருந்தால் அந்த மக்கள் விரும்பி அந்த விகாரைக்கு அந்த காணியை கொடுக்க வேண்டும். அல்லது அளவீடு செய்து கையளிப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் ஏமாற்றப்பட்டு அதிலே கையெழுத்து வைப்பதன் மூலமாக அதனை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த சுயரிப்பு நடவடிக்கை ஊடாக அந்த காணிகளை தங்கள் வசதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த செயல்பாடுகளிலே நாங்கள் மக்களை ஏமாற விடாமல் மக்களுக்கு சரியான ஆலோசனைகளை வழங்கி அந்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதிலே எங்களுடைய தலைவரும் எங்களுடைய சட்டத்தரணிகளும் குறிப்பாக காண்டிவனண்ணா மற்றும் சுகாஸ் போன்றவர்களும் அந்த சரியான ஆலோசனைகளை வழங்கி அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்களுடைய இந்த நிகழ்ச்சி நிரல் குழம்புகிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் மேலும் 7 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று 30வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வு பணியின் போது புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை செம்மணி புதைக்குழியில் மொத்தமாக 405 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
அவற்றில் 377 எண்புக்கோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் மற்றும் சட்ட மருத்துவ நிபுணர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையை மேலும் பிற்போடுமாறு பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் அமைச்சு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆசிரியர் வழிகாட்டலின்படி உயர்தர பட்டதாரிகளே பாடத்திட்டங்களை முழுமையாக நிறைவு செய்ய 300 பாடசாலை நாட்கள் போதுமானதாகும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை 2026 உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவிருக்கும் மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை மொத்தம் 343 பாடசாலை நாட்கள் கிடைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2வது மற்றும் 3வது தடவையாக பாடசாலைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு கடந்த பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இம்முறை பரீட்சை நடைபெறும் நாள் வரை 4 மாதங்களும் 10 நாட்களும் இடைவெளி உள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராக போதுமான கால அவகாசம் கிடைத்துள்ளதால் உயர்தர பரீட்சை நடைபெறும் கால அட்டவணையில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவையில்லை என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இனவாதத்திற்கு இடமளிக்காத கல்வி முறையை உருவாக்குவதில் பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என அமைச்சர் கே.டி. லால்கந்த தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு எந்த விதத்திலும் இடமளிக்கப்பட மாட்டாது என விவசாய, கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்கந்த தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தின் அகுரணி பகுதியில் இடம்பெற்ற மேசான் இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இனவாதத்தை திட்டமிட்டு பரப்பிய பல்வேறு அமைப்புகள் சமூகத்தில் செயற்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், தற்போதைய அரசாங்கம் அவ்வாறான சக்திகளின் செல்வாக்கை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கூறினார். இனவாதத்தின் காரணமாக அநீதிகளை எதிர்கொண்டவர்களில் மருத்துவர் ஷாஃபி ஷிஹிப் ஒருவர் என குறிப்பிட்ட அமைச்சர், நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அனைத்து இனங்களுக்கும் மதங்களுக்கும் உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்திய அவர், இனவாதத்திற்கு இடமளிக்காத கல்வி முறையை உருவாக்குவதில் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கல்வியறிவை பெறுவதோடு மட்டுமல்லாமல் சமூக பொறுப்புணர்வு, குடிமை பண்புகளும் கொண்டவர்களாக உருவாக வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எந்த மதத்திற்கும் எதிரானதில்லை என்பதை நடைமுறையில் நிரூபித்துள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து மதங்களும் சுதந்திரமாக தமது வழிபாடுகளையும் கலாச்சார மரபுகளையும் பின்பற்றுவதற்கு தேவையான சூழல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டீசல் விலையை குறைத்தாலும் பஸ் கட்டணத்தில் எவ்வித திருத்தங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமினி விஜேந்திர தெரிவித்துள்ளார். டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு பஸ் கட்டணத்தில் எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமினி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
வருடாந்த பஸ் கட்டணம் திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 3ஆம் திகதி முன்னெடுப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்படுகின்றது. எரிபொருள் விலை சூத்திரம் மாத இறுதியில் முன்னெடுக்கப்படுவதால் அதன் அடிப்படையிலேயே பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. எனினும் ஜூலை மாதத்தில் பஸ் கட்டண திருத்தம் செய்யப்பட்டால் அதன் பின்னரோ அல்லது அதற்கு முன்னரோ டீசல் விலை குறைக்கப்படுமாயின் 6 மாதங்கள் வரை எவ்வித கட்டண திருத்தத்தையும் மேற்கொள்ளப் போவதில்லை. ஜூன் மாதம் 1ஆம் திகதி முதல் இன்று வரையான காலப்பகுதி வரையில் தனியார் பஸ் போக்குவரத்துறை நாளொன்றுக்கு 25 ரூபாய் வீதம் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தத்தில் டீசல் விலை குறையுமானால் பஸ் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என எவ்வித உள்ளடக்கமும் இல்லை. இதுவரை புரிந்துணர்வின் அடிப்படையிலேயே அதனை நாம் செய்து வந்தோம். இனி அவ்வாறு செய்ய போவதில்லை. அது குறித்து எம்மீது வழக்கு தொடுக்கவும் முடியும் என கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 25 திறன் மேம்பாட்டு பகல் பராமரிப்பு மையங்களை ஆரம்பிக்க அரசின் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பர்னில தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 25 திறன் அபிவிருத்தி பகல் நேர பராமரிப்பு நிலையங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதுடன் இதன் கீழ் 2026ஆம் ஆண்டில் 10 நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் உபாலி பர்னில தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி சிறார்களுக்கான குழந்தை வழிகாட்டல் மற்றும் முன்தொழில் திறன் மேம்பாட்டு மையங்களுக்காக முன்வழி ஆசிரியர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் செயற்படும் சமூக சேவைகள் திணைக்களம் தற்போது மாற்றுத்திறனாளி சிறார்களுக்காக 2 குழந்தை வழிகாட்டல் மற்றும் முன்தொழில் திறன் மேம்பாட்டு மையங்களையும் ஒரு முன்தொழில் திறன் மேம்பாட்டு நிலையத்தையும் நடத்தி வருகின்றது. ஒன்றிணைந்து யாரும் பின்தள்ளாமல் என்ற அரசின் கொள்கையின் கீழ் எதிர்காலத்தில் இதே சேவைகளை வழங்கும் 25 திறன் மேம்பாட்டு பகல் பராமரிப்பு மையங்களை நாடு முழுவதும் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக 2026ஆம் ஆண்டில் 10 புதிய மையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த மையங்களுக்காக முன்பள்ளி ஆசிரியர்கள், உதவி பணியாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் ஆகியோரை நிரந்தர மற்றும் தினக்கூலி அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தற்போது இயங்கி வரும் குழந்தை வழிகாட்டல் மற்றும் முன்தொழில் திறன் மேம்பாட்டு மையங்களுக்கான முன்வழி ஆசிரியர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் குறியீட்டு நிகழ்வு அமைச்சர் உபாலி பர்னில தலைமையில் சமூக சேவைகள் திணைக்கள வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் சம்பத் மந்திரி நாயக்க மற்றும் சமூக சேவைகள் பணிப்பாளர் தர்ஷனி கருணாரத்ன உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் நிர்மாணிப்பதற்கான அதிகாரப்பூர்வ காணிகள் மற்றும் நிதியுதவி காசோலைகள் வழங்கும் நிகழ்வு உடுதும்பராயில் நடைபெற்றது. பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வசதிகளை உறுதி செய்யும் நோக்கில் வீடுகள் நிர்மாணிப்பதற்கான அதிகாரப்பூர்வ காணிகள் மற்றும் நிதியுதவி காசோலைகள் வழங்கும் நிகழ்வு உடுதும்பரா பதுமுல்லா கல்லூரியில் நடைபெற்றது. அமைச்சர் KD லால்கந்த தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வன பாதுகாப்பு துறையின் கீழுள்ள தேக்குமர பகுதியில் இருந்து விடுவிக்கப்பட்ட 30 ஏக்கர் காணி 114 பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மேலும் பயனாளிகளுக்கான வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மொத்தமாக 50 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாக தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமைச்சர் KD லால்கந்த உரையாற்றுகையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவ்வளவு பெரிய அளவிலான நிதியுதவியை எந்த அரசாங்கமும் இதற்கு முன்னர் வழங்கியதில்லை என தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்திடம் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் இருப்பதாகவும் எனினும் சட்ட மற்றும் நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக தேவையான செயல்முறைகள் நிறைவு செய்யப்பட்ட பின்னரே அவை வழங்கப்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு கொள்கை முடிவுகளை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் விவசாயிகளுக்கான உர மானியம் 2 ஹெக்டேர் நிலத்திற்கு 30,000 ரூபாவிலிருந்து 60,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் நலனை முன்னிறுத்தியே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் பொதுமக்களும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ் நாயக்க, மாவட்ட செயலாளர் ஏந்திக்க உடவத்த, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட நூல் வெளியீட்டாளர்களுக்கான செயலமர்வு அக்கரைப்பற்றில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட நூல் வெளியீட்டாளர்களுக்கான செயலமர்வு அக்கரைப்பற்று பிரதேச செயலக கூட்ட மண்டபத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஜெகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புத்த சாசன கலாச்சார சமய அலுவலர்கள், அமைச்சின் அரச இலக்கிய ஆலோசகர்கள், குழுவின் வழிகாட்டுதலின் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் அம்பாறை மாவட்ட செயலகத்தின் மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் ரம்சின் ஒழுங்கமைப்பில் செயலமர்வு இடம்பெற்றது. செயலமர்வில் இலங்கை கலைக்கழகத்தின் தலைவர் கீர்த்தி வெலிசரகே, அரச இலக்கிய குழு தலைவர் கமல் பெரேரா, அரச இலக்கிய குழு செயலாளர் இந்திக்க விஜயவர்தன, உறுப்பினர் சிராஜ் மசூர் உட்பட அம்பாறை மாவட்டத்தில் நூல் வெளியிட்டுள்ள எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் உங்களுடன் சேர்ந்து போராட வீதிக்கு வருவோம் என அமைச்சர் சுனில் ஹிந்து நெத்தி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப உதவுங்கள். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் போராட வீதிக்கு வருவோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்து நெத்தி தெரிவித்துள்ளார். அவர்கள் உங்களுக்காகவே போராடினார்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் சோசலிச மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தேசிய மாணவர் மாவீரர் தின நினைவு நிகழ்வு தெகுவளை SDS ஜெயசிங்கம் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தரத்தில் இருக்கின்றோம். வரலாறு என்பது தனிநபர்களின் உரிமையாகவோ அல்லது அவர்களால் மட்டுமே உருவாக்கப்படுவதோ அல்ல. நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இப்போது அதிகாரத்தை இழந்து அவர்கள் மக்களால் துடைத்தெறியப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு இப்போது சலுகைகள் இல்லை. நண்பர்களை மகிழ்விக்க முடியாது, திருடவும் முடியாது. அதனால்தான் அவர்களுக்கு நம் மீது கோபமும் வெறுப்பும் உள்ளது. கடந்த காலத்தில் அமைச்சரவையில் எந்த பொறுப்பும் இல்லாத அமைச்சர்கள் இருந்தார்கள். அரசு அதிகாரிகள் மரத்தில் கட்டி வைத்து கப்பம் கோரிய அமைச்சர்கள் இருந்தார்கள். ஊழல்வாதிகளால் இப்போதுள்ள நமது பேராசிரியர்களையும் புத்திஜீவிகளையும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சிறைக்கு செல்லவருக்கும் அவர்களுக்கு இவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் எம் மீது சேறு பூசுகிறார்கள், அவதூறு பரப்புகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். இது ஒரு மாற்றத்திற்கான யுகம். அன்று மகாபுல புலமை பரிசிலை 500 ரூபாய் அதிகரிக்குமாறு கேட்டு வீதியில் இறங்கிய போது அதைவிட அதிக பணம் செலவழித்து எம் மீது கண்ணீர் புகை வீசினார்கள். அன்று தண்ணீர் இல்லாமல் நாம் வீதியில் இறங்கி போராடினோம். ஆனால் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. மகாபுல புலமை பரிசில் தொகையை 2 முறை உயர்த்தி இப்பொழுது 10,000 ரூபாயாக வழங்கியுள்ளோம். நாம் ஆட்சியில் இருப்பதால் ஆர்ப்பாட்டங்கள் இல்லை என்பதல்ல. நாம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப உதவுங்கள். நாட்டின் பொருளாதாரத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் போராட வீதிக்கு வருவோம். மகாபுல மற்றும் விடுதி பிரச்சனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினைப்பதற்கு முன்பே அவற்றை நாம் செய்து முடிப்போம். நாட்டின் பிரச்சனையை உங்களுக்கு சொந்த பிரச்சனையாக பாருங்கள். போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்க வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்யும். தனிப்பட்ட ரீதியில் எவருக்கும் யாருடனும் எந்த கொடுக்கல் வாங்கல்களும் இல்லை. இந்த 2 நாட்களில் நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவி வருகிறது.
வருகிறது. அதற்காக நாம் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம், போராடுகிறோம். நமது நாட்டு எதிர்க்கட்சியின் பலவீனங்கள் மற்றும் அவர்களின் சதித்திட்டங்களின் ஆயுள் எவ்வளவு காலம் என்பதை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நுவரெலியா கொட்டக்கலையில் 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை கருத்தரங்கின் முதற்கட்ட நிகழ்வு கொட்டக்கலை மாணிக்க பிள்ளையார் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. நுவரெலியா மாவட்டத்தின் கொட்டக்கலை பிரதேச சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டு கொட்டக்கலை பொது நூலக பிரிவினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5ஆம் தர மாணவர்களுக்கான வருடாந்த புலமை பரிசில் பரீட்சை கருத்தரங்கின் முதற்கட்ட நிகழ்வு கொட்டக்கலை ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. கொட்டக்கலை பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாந்தி தலைமையில் வழிகாட்டுதலிலும் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களின் அறிவு திறனையும் பரீட்சை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த கருத்தரங்கு நடத்தப்பட்டது. சாமஸ் தமிழ் வித்தியாலயம், ஹரிங்டன் தமிழ் வித்தியாலயம், டெரிக்டேரியர் தமிழ் வித்தியாலயம், கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலயம், யதன்சைட் தமிழ் வித்தியாலயம், பத்தனி தமிழ் மகா வித்தியாலயம், திரோட்டன் தமிழ் மகா வித்தியாலயம், மேபிள் தமிழ் மகா வித்தியாலயம், போகவந்தலத்தை தமிழ் மகா வித்தியாலயம், வெலிங்டன் தமிழ் வித்தியாலயம், ஸ்டோனி கிளிப் தமிழ் வித்தியாலயம், மவுண்டன் மெல் தமிழ் வித்தியாலயம் மற்றும் கிரேக்லிம் தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளை சேர்ந்த 394 மாணவர்கள் இதில் பங்கேற்று பயனடைந்தனர். மேலும் அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் புலமை பரிசில் பரீட்சை கருத்தரங்கின் 2ஆம் கட்ட நிகழ்வு தலவாக்கலையில் நடைபெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழுவினர் அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். அதன்படி அவர்கள் எதிர்வரும் ஜூன் 24ஆம் திகதி முதல் ஜூன் 30ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் தங்கியிருந்து இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் இலங்கையின் சமீபத்திய பொருளாதார வளர்ச்சியை மதிப்பீடு செய்யவும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியுடன் கூட்டணிவு ஏற்படுத்தும் நோக்கில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்திருந்த 6 நிபந்தனைகளில் முதற்கட்டமாக 3 நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியுடன் கூட்டணிவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்திருந்த 6 நிபந்தனைகளில் இணைந்த கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான சுருக்கமான புரிந்துணர்வு உடன்படிக்கை உள்ளிட்ட முதல் 3 நிபந்தனைகளை முதற்கட்டமாக ஏற்று செயற்படுத்த தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் CVK சிவஞானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாவண்ணா ரத்னலிங்கத்திற்கும் அனுப்பியுள்ள கடிதத்தில் கடந்த மே மாதம் 12ஆம் திகதி அனுப்பப்பட்ட பரிந்துரைகள் மே 17ஆம் திகதி நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் முதல் 3 பரிந்துரைகள் தொடர்பில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய உத்தேச புரிந்துணர்வு உடன்படிக்கையின் வரைவு ஒன்றை பரிசீலனைக்காக அனுப்பி வைக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. முன்னதாக தமிழரசு கட்சியின் கூட்டிணைவு ஏற்படுத்தப்பட வேண்டுமாயின் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியிருந்தது. அந்த உடன்படிக்கை 6 பிரதான நிபந்தனைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என கடந்த மே 12ஆம் திகதி அனுப்பப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
அந்த நிபந்தனைகளின்படி இரு தரப்புகளும் இணைந்த கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான சுருக்கமான புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தற்போதுள்ள உயர்மட்ட அரசியல் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பொதுவான மைய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பிற அரசியல் அமைப்புகளும் இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த உயர்மட்ட அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதுடன் அதன் இறுதி வடிவம் இருதரப்பினரும் கலந்துரையாடலின் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணைந்த கட்டமைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வேறு ஏதேனும் புதிய பொது பெயர் வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து விடயங்களும் இருதரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் புதிய கட்டமைப்பை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கும் பொது சின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு தரப்புகளின் பிரதிநிதிகளும் இணைந்து விரிவான அரசியல் கூட்டமைப்பு தொடர்பான முழுமையான அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்பதும் 6 நிபந்தனைகளில் ஒன்றாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச யோகா தின நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் அதன் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையம் ஆகியவை இணைந்து இலங்கை ஆயுர்வேத திணைக்களம், சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகத்துறை அமைச்சு ஆகியவை பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 12வது சர்வதேச யோகா தின நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற இம்மாபெரும் நிகழ்வில் நூற்றுக்கணக்கான யோகா ஆர்வலர்கள், பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், முப்படையினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் ஒரே இடத்தில் அமர்ந்து யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய தூதர் ஸ்ரீ சந்தோஷ் ஜா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிருஷான் அபேஷேன, நாடாளுமன்ற பிரதி சபாநாயகர் ரிஷ்வி ஷாலி, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாதுகாப்பு துறையின் சார்பாக இலங்கை இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோடிட்கோ மற்றும் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றனர். இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற உன்னத கருப்பொருளின் கீழ் கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முன்மொழிவை ஏற்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையும் அதற்கு இணையாக ஆதரவு வழங்கிய நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு இன்டர்போலின் உதவியை கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக இன்டர்போலின் விசேட உதவியை பெற்றுக்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களமும் தலைமையகமும் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாத்தறை பெதம நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 2 பிடியாணை உத்தரவுகளின் அடிப்படையில் இந்த சர்வதேச நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு இலங்கை சுற்றுலா ஊக்குவிக்கும் பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தல் காலத்தில் 12,000 டி சேர்க்கப்பட்டுள்ள விநியோகித்தர்களுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் கீழ் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன அமரசேன சிஐடியின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவுக்கு அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். மேலும் மாத்தறை எலியகந்த வீதியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்முதல் தொடர்பான நீதி குற்றம் விசாரணை வழக்கிலும் மாத்தறை பிரதான நீதவான் சதுங்க எரங்க திசாநாயக்கவினால் அவருக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு தங்கியிருப்பதாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்த போதிலும் நீதிமன்ற அழைப்புகளை அவர் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கருத்து வெளியிட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் கடுமையான சர்வதேச சட்ட பொறிமுறைகள் மற்றும் இன்டர்போலின் விசேட சிவப்பு அறிவித்தல்கள் அரசியல் தராதரங்களை பொருட்படுத்தாமல் நீதிமன்றங்களால் தேடப்படும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் சமமாக பயன்படுத்தப்படும் என எச்சரித்துள்ளார். கல்முனை படுகொலையின் 36வது நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. கல்முனை படுகொலையின் 36வது ஆண்டு நினைவேந்தல் அம்பாறை கல்முனை அம்மன் கோவில் சந்தையில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் கல்முனை தொகுதி தலைவர் சட்டத்தரணி நிஷாந்தன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. கல்முனை வாழ் மக்கள், கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி இடம்பெற்று மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. திருகோணமலை சம்பூர் சின்னப்புளியங்குளம் மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக புனரமைப்பு பணிகள் இன்றி கைவிடப்பட்டிருந்த திருகோணமலை சம்பூர் சின்னப்புளியங்குளத்தின் மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எஸ். குகதாசன் எம்பியின் 2026ஆம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இப்பணிகள் இடம்பெறுகின்றன. 12 லட்சம் ரூபாய் மறுசீரமைப்பு பணிகளுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஆரம்பித்து வைத்தார். மூதூர் பிரதேச செயலாளர், மூதூர் திட்டமிடல் பிரதி பணிப்பாளர், கமநல சேவைகள் மற்றும் விவசாயத்துறை அதிகாரிகள், விவசாய சம்மேளன பிரதிநிதிகள், மூதூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் வழங்கிய தீர்ப்பின் துல்லியம் குறித்து விசாரணை செய்வதற்காக மற்றொரு நீதிபதியால் பிறப்பிக்கப்பட்டிருந்த சர்ச்சைக்குரிய அழைப்பாணை விவகாரத்தில் இத்தீர்வு எட்டப்பட்டுள்ளது. இலங்கை நீதித்துறை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உருவான முக்கிய சட்ட சிக்கல் தொடர்பான விசேட மனு மீதான விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் நடைபெறும் வரும் குற்றவியல் வழக்கு விசாரணையின் போது ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி வழங்கிய தீர்ப்பின் துல்லியம் குறித்து விசாரணை நடத்த மற்றொரு மேல் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்திருந்த அழைப்பாணை தொடர்பிலேயே இந்த விவகாரம் எழுந்திருந்தது. நீதித்துறையின் சுயாதீனத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான உதில எகலகேவ, பர்மான் ஹாசிம் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி சுகத் கல்தேர ஆகியோர் விசேட ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ரமேஷ் டி சில்வா, நீதிபதிகள் தங்களது உத்தியோகபூர்வ கடமைகளின் போது வழங்கும் தீர்ப்புகள் மற்றும் கட்டளைகளின் சட்டப்பூர்வ தன்மை குறித்தும் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு சட்டத்தில் இடமில்லை என வாதிட்டார். மேலும் நீதிபதிகளின் உத்தியோகபூர்வ முடிவுகள் மேல்முறையீட்டுக்கு மட்டுமே உட்பட்டவை என்றும் நீதிபதிகளை சாட்சிகளாக அல்லது விசாரணைக்காக அழைப்பது நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ஹேரந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் குறித்த அழைப்பாணைக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது.
இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதியை சாட்சியாக அழைக்கப் போவதில்லை என்றும் அவரது பெயரை சாட்சியாளர் பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக நீதிமன்றத்தில் அறிவித்தது. சட்டமா அதிபரின் இந்த உறுதிமொழியை அடுத்து தங்களது பிரதான சட்ட கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளதுடன் விசேட மனு மீதான விசாரணைகள் இணைக்கப்பட்டுடன் நிறைவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதித்துறையின் சுயாதீனம் மற்றும் நீதிபதிகளின் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் தொடர்பான சட்ட வரம்புகள் குறித்து முக்கியமான முன்னுதாரணமாக கருதப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்வைத்து இன மத பதற்றத்தை தூண்ட சிலர் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 2019 நிகழ்த்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு நீதி கோரும் போர்வையில் சமூகத்தில் இன மற்றும் மத ரீதியிலான பதற்றங்களை தூண்டுவதற்கு சில தரப்பினர் முற்பட்டு வருவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த துரதிருஷ்டமான பேரழிவை சுய லாபங்களுக்காக பயன்படுத்தி நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கவோ அல்லது தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் உத்தியோகபூர்வ விசாரணைகளை முடக்கவோ எவருக்கும் இடமளிக்க கூடாது என அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்த ஒருவராக தான் இந்த விவகாரம் குறித்து பேசுவதாக குறிப்பிட்ட அவர் இந்த தாக்குதல் விசாரணை செயல்முறைகள் மீது சில தரப்பினரும் மத தலைவர்களும் தேவையற்ற செல்வாக்குகளையும் அழுத்தங்களையும் பிரயோகிப்பது தமது மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து எந்தவொரு விசாரணையும் அரசியல் அல்லது மத நலன் கருதி புறம்பாக நீதி மற்றும் மனிதாபிமான கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே வழிநடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இனவாதம் அல்லது மத தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு எவ்வித நியாயமான காரணங்களும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சிங்களவர், தமிழர், முஸ்லிம், பரங்கியர் மற்றும் மலாயர் ஆகிய அனைத்து சமூகங்களுக்கும் இடையே பல தசாப்தங்களாக நிலவி வரும் நீண்டகால பன்முக கூட்டு வாழ்வை பாதுகாப்பதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். எந்தவொரு மத அடையாளத்திற்கும் மேலாக மனித நேயமே முதன்மையானது என தெரிவித்துள்ள அவர் வெறுப்புணர்வை வளர்க்காமல் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் வகையில் சுயாதீனமான முறையில் இந்த விசாரணைகளை நிறைவு செய்யப்பட வேண்டும் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தாரஞ்சோத் ஒப்பந்தத்தின் 5வது நிலக்கரி கப்பல் தர பரிசோதனையில் தோல்வியடைந்ததால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவசர கொள்முதல் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட தாரஞ்சோத் ஒப்பந்தத்தின் நிலக்கரி கப்பல்களின் ஒன்றான 5வது கப்பல் தர பரிசோதனையில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து எரிசக்தி அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட மதிப்பீடு அறிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபேசன் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த விதிகளின்படி துறைமுக மதிப்பீட்டில் வெற்றி பெற்ற பின்னரே விநியோகஸ்தர்களுக்கு முற்பணம் வழங்க முடியும் என்பதால் தற்போதைய ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு முரணாக குறித்த நிலக்கரியை இறக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரிக்கு மாற்றாக சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப புதிய கப்பலை அடுத்த மாதத்தின் முதல் வாரத்துக்குள் அனுப்புவதற்கு விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பான அச்சகங்களை எரிசக்தி அமைச்சு நிராகரித்துள்ளது. மின் உற்பத்தியை தடையின்றி முன்னெடுக்க குறைந்தபட்சம் 23 நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் இதுவரை 22 கப்பல் வெற்றிகரமாக இறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது.
மேலும் 23வது நிலக்கரி கப்பல் தற்பொழுது துறைமுகத்தை வந்தடைந்து இறக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மாதம் வரை மின் உற்பத்திக்கு தேவையான போதிய நிலக்கரி கையிருப்புகள் உள்நாட்டில் பாதுகாப்பு உள்ளதாகவும் அமைச்சு உறுதியளித்துள்ளது. எனவே அடுத்த மாதத்துக்கு முன்னர் அவசர மின் கொள்வனவு மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை எனவும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோசோன் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்க 4 புதிய புனர்வாழ்வு மையங்கள் அமைக்க தேசிய அபாயமான ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்து சமூகத்தில் மீள இணைக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் 4 புதிய புனர்வாழ்வு மையங்களை நிறுவுவதற்கு தேசிய அபாயகரமான ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. கற்பட்டி, ஒருநாகல், அக்குரச மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் இந்த புதிய புனர்வாழ்வு மையங்களை அமைக்கப்பட உள்ளதாக சபையின் பணிப்பாளர் நாயகம் KKS ஹொத்தலனாவ தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் விடுபடல் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் தனியார் துறையினரால் நடத்தப்படும் 8 விசேட சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு மையங்களுக்கு புதிய உரிமங்களை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.